நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு அருமையான நேரத்தில் சந்திக்கிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு கல்வியாளர், பேராசிரியராக வேலை செய்து பணி ஓய்வு பெற்றவர். இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக அறியப்பட்டிருக்கிறார். இந்த டேபிளில் பார்க்குறீங்கள, இந்த புத்தகங்கள்லாம் அவருடைய எழுத்தில் வெளிவந்தது. அவருடைய துறை வேறு. ஆனால் இப்போ எழுத்து துறையில் முழுக்க முழுக்க படைப்பிலக்கியம் சார்ந்த அவருடைய எழுத்து பயணம் தொடங்கியிருக்கு. ஒரு மேலாண்மை சார்ந்த, தொழில் வணிகம் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்த ஒரு பேராசிரியருடைய எழுத்து அதை நோக்கி போகாமல் படைப்பிலக்கியம் நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் சிதம்பர நடராஜன் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஒரு கல்லூரி பேராசிரியர், ரிட்டையர் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம். இந்த 4 ஆண்டுகள் தான் இந்த டேபிள் சுற்றி இருக்கக்கூடிய புத்தகங்களுடைய வெளிப்பாடா? ஆமாம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களை பற்றி ஒரு கல்லூரி பேராசிரியர், மாணவர்களோடு நிறைய உரையாடியவர், நிறைய மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்களை, தொழில் நுணுக்கம் சார்ந்த விஷயங்களை மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய விஷயத்தில் தான் இருந்தீங்க. எப்போ இந்த எழுத்து துறையில் இப்படி இந்த படைப்பிலக்கியம் நோக்கி பயணப்படுறதுக்கு என்ன காரணம்? இது காரணம்னு ஒன்றும் பெருசாக இல்லை. நான் மேனேஜ்மெண்ட் டீச் பண்ணும்போது அங்கே கிளாஸில் யூஸ் பண்ணுறதுக்காக கேசஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகே. கேஸ்னால் என்னன்னாக்கா, ஒரு ஆர்கனைசேஷனில் போய் அவங்கள பண்ணுற பிஸ்னஸை ஸ்டடி பண்ணி அதை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கம்பைல் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி எழுதி கொடுக்கறது. ஸோ எழுத்துங்கிறது ரிசர்ச் பண்ணுறோம், ரிப்போர்ட்ஸ் எழுதுகிறோம், அந்த விஷயத்தில் கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்கேன். ஓகே. இப்படி இந்த கேஸ்ன்னு எழுதும்போது பசங்க ரொம்ப கேஸ்லாம் போர் அடிக்கிற விஷயம், ஒரே டேட்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால. அதனால் என்ன பண்ணுவேன், நான் என்னோட கேஸில் என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னாக்கா, கொஞ்சம் கான்வர்சேஷனலாக கேஸ் எடுத்துகிட்டு போவேன். அதனால் பசங்களுக்கு அது படிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் கம்யூனிகேஷனும் டீச் பண்ணேன், மார்க்கெட்டிங் டீச் பண்ணேன், ப்ளஸ் கம்யூனிகேஷன் டீச் பண்ணேன். அப்போ மக்களுக்கு எது என்த்யூஸ் பண்ணுறதோ அதுதான் நல்ல கம்யூனிகேஷன். அதனால் எழுத்தில் அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப ஹியூமரை பார்க்குறவன். எல்லா விஷயத்துலையும் நகைச்சுவையை தான் பார்க்குறது. எங்கேயாவது ஒரு முரண்பாடு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருக்கிற ஒரு ஹியூமரை பார்க்குறது. நான் கஷ்டப்பட்ட போதும் இடுக்கன் வருங்கால் நகுகன்னு படிச்சிருக்கோமே தவிர, சரி, பட் இப்போ யோசிச்சு பார்த்தா நான் கஷ்டப்பட்ட சமயத்தில் நான் சிரிச்சுட்டு தான் அதிகமாக இருந்திருக்கேன்னு தவிர ரொம்ப சல்ப் பண்ணதில்லை. அது சரியா. ஸோ அதனால எல்லா விஷயத்துலையும் இந்த நகைச்சுவை பார்க்கறது அப்படிங்கிற அந்த ஒரு பழக்கத்தினால கூட இருக்கிறவங்களையும் சிரிக்க வச்சா நல்லா இருக்குமே, சரி அப்படிங்கிறது தான் எப்பவுமே. ஹியூமர் கிளப்ல போய் சேர்ந்துட வேண்டியது. அது என்ன படைப்பிலக்கியம் நோக்கி இருக்கு? இல்ல, இது நான் எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருக்காது. நான் எழுதியிருக்கிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 150 கதைகள்ல பாசிபிளி 20 கதைக்கும் கம்மியா தான் சீரியஸா இருக்கும். ஓ, மத்ததெல்லாம் ஹியூமர். மத்ததெல்லாம் ஏதாவது விஷயத்துல ஹியூமரஸா தான். அதனால அந்த ஹியூமரை வெளிப்படுத்துறதுங்கிறது எத்தனையோ விதத்துல பண்ணலாம். அதை சரி 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 அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சும் போது என்னோட நண்பர்கள், என் தம்பிலாம் நல்லா இருக்கு எழுது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன், ஒரு ட்ரைபல் வில்லேஜ், மலையில தள்ளி இருக்கிற ஒரு வில்லேஜ். அங்க ஒரு பெண்மணியை சந்திச்சேன். அந்த பெண்மணியோட வயசு என்னங்கிறது தான் ஒரு குவிஸ் மாதிரி. ஓ, ஒரு அம்மாவை பார்க்குறீங்க? ஒரு அம்மாவை பார்க்குறேன். அவங்கள பற்றி, அவங்களோட என்னோட அந்த அனுபவத்தை, அன்னைக்கு சாயந்தரம், ராத்திரி, மறுநாள் காலை, அந்த அனுபவத்தை நான் ஒரு கட்டுரை மாதிரி, ஒரு சஸ்பென்ஸ் கட்டுரை மாதிரி இதில் படிக்கிறவங்க யார் இந்த பொண்ணு, இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அந்த கியூரியாசிட்டியை ஹியூமரஸாகவே கொண்டு போயிட்டு கடைசியில் அவங்க வயசு கண்டுபிடிக்கும் போது, அடப்பாவி 85 வயசு பொம்பளை பில்டப் பண்ண, அதை படிச்சுட்டு உனக்கு நல்லா இருக்கு எழுது அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. ஓகே. இதை நான் என்னோட சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பும்போது, சார் நீங்கள் எழுதினதை எங்கள் அப்பா அம்மா கிட்ட காமிச்சேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இங்கிலீஷில் எழுதக்கூடாது அப்படின்னு. ஓ, சரி. இதான் என்னோட முதல் ஆர்டிக்கல் எழுதினதையே அது கதை கட்டுரைன்னு சொல்லுவேன். அது ஒரு கட்டுரையை கதை மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதை இங்கிலீஷில் எழுத ஆரம்பிச்சும் போது
என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் நிறைய எழுதுங்க. ம்ஹும். ஸோ எழுதின ஒரு 50 கதைக்கு மேலே எழுதினேன். ஓ உட்காந்து ஒரு பீரியட் ஆஃப் அபவுட் 8 monthsல ஓ நிறைய கதைகள் எழுதினேன். பரவாயில்ல. அதை வந்து ஒரு பப்ளிஷர்ட்ட அனுப்பிச்சும் போது அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த கதைகள் ஸோ அதான் இந்த முதல் புக்கு, ஓ ஆங்கிலத்தில் வந்தது. போஸ்ட் கூகுளிசம் போஸ்ட் கூகுளிசம். அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு. வருமா சார்? இப்போ இது புத்தகத்தினுடைய இதை பார்க்கும்போது ஏதோ எத்தனை காலத்துக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கு. ஆமாம், இது இந்த பேப்பர், இது ரீசைக்கிளபிள் பேப்பர். ஆமாம் 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 ஆமாம். ஸோ இது நல்ல வந்திருக்கு, 2019 வந்திருக்கு. 2019. ஸோ அவங்களுக்கு அது பிடிச்சதுனால எழுதினா உடனே என்ன பண்ணாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து நீ தமிழில் எழுது, இங்கிலீஷில் எழுதுறியே அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு தமிழ் எழுத ஆரம்பிச்சு. நான் வந்து முக்கியமாக இது ஃபேஸ்புக்கில் தான் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே எல்லாருக்குமே வந்து ஒரு பேஸ் வந்து அதுதான் இல்லை. அப்புறம் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்களுக்குலாம் அனுப்பிச்சிட்டு ரைட் ரைட். இவர் மடிப்பாக்கம் வெங்கட்டை சந்திச்ச போது அவர் கதையெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்படித்தான் எனக்கு பப்ளிகேஷன் சைடில் இங்கிலீஷ் புக்கை பண்ணிட்டேன். ஆமாம், பட் தமிழில் பப்ளிஷ் பண்ணுறதை பற்றி நான் அதிகம் சிந்திச்சது இல்லை. அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி பண்ணுங்க, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது அப்படின்னாரு. ஆனால் நான் எனக்கு எப்படி பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியாது தமிழில், என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு பப்ளிஷர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தட்ஸ் ஹவ் அவரை கொண்டு. ஆமாம் ஆமாம். அது பண்ண ஆரம்பித்த உடனே இதுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் இருந்தது, படித்தவங்களாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் மோர். சூப்பர் சார், சூப்பர். அதாவது ஃபர்ஸ்ட் புக் வந்து போஸ்ட் கூகுளிசம் எழுதி முடிக்கும் போது ஒரு ஆங்கிலத்தில் எழுதுன சிறுகதைகளுடைய தொகுப்பு இல்லையா? இப்போ தமிழில் எழுதும்போது நீங்கள் போஸ்ட் புக் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறீங்க, படிக்கிறாங்க, நல்லா இருக்குன்ட்டு. ஸோ புத்தகமாக வரும்போது எத்தனை கதைகள் தயாராகி இருந்தது, எந்த கதை வந்து முதல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணீங்க? அநேகமாக இது அக்ஷதை செல்வி தான் நினைக்கிறேன். ஆமாம். இது எப்படி இந்த புக்கு நான் ஃபார்மேட் பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, இவர் சப்தரிஷி லாசாரா வந்து இதுக்கு முன்னரே எழுதி தரேன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சரி சரி சரி. அவர் ஒத்துக்கிட்டார், தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு நான் அமிச்ச செட்டு வந்து அது ஒரு ரேண்டம் செட்டு தான். அது 17 கதையோ 19 கதையோ அமிச்சிருந்தாங்க, அதில் பார்த்தா தெரியும். ஓகே. அதில் வந்து அவர் என்ன பண்ணாரு, இதை ஒரு ஆர்டராக போடுங்க சார், 19 கதை ஓகே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணார். சரி சரி. அதனால அந்த எதை முதல்ல போடணும் எதை கடைசியில் போடணுங்கிறது வந்து எனக்கு ஐடியா கிடையாது. ஓகே ஐயா. அவர் வந்து இந்த லைனில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறதுனால அவர் கொடுத்த அந்த அட்வைஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் எப்படி இருக்கணும், நடுவில் எந்த மாதிரி வரணும், முடிகிற கதைகள் எப்படி இருக்கணும், ஓகே அந்த ஃபார்மேட் அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சுக்கிட்டு தான் போட்டது. என்னோட முதல் தமிழ் கதை வந்து அந்த கட்டுரை தான், கண்ணம்மாங்கிற அந்த கட்டுரை, கதை கட்டுரை தான் அது. ஏன்னா அது நடுவில் தான் வந்துடும், அது நடுவில் வரும். இந்த அக்ஷதை செல்விங்கிற இந்த கதை வந்து கடைசி கதை இந்த புக்கில். ஆனால் முதல் கதை. பேசுவோம், காஃபி குடிச்சிடுவோமா? குடிச்சிடலாமா? ஆறிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே போட்டோமா? ஆக்சுவலாக அக்ஷதை செல்வி அப்படிங்கிறது உங்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு தமிழில் வந்தது இல்லையா? இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய கதைகளில் சற்றேறக்குறைய 19 கதைகள் இருக்குது. இந்த 19 கதைகளில் அநேகமாக எல்லாமே ஃபேஸ்புக்கில் வந்ததா, இல்லை ஏற்கனவே பத்திரிகைகள் ஏதாவது? இல்லை, பத்திரிகையில் வந்தது இல்லை, ஒரே ஒரு கதை தான் பத்திரிகையில் வந்தது. அதில் கல் நெஞ்சு கல்யன்னு ஒரு கதை, அது கொஞ்சம் எமோஷ்னலான கதை. அது வந்து சிறகு பத்திரிகையில் வந்து, அது சிறகு ரவி கேட்டார், அவர் பிடிச்சிருந்தது இந்த கதை, பப்ளிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு அமைச்சது. மற்றபடி கதைகள் நிறைய கதைகள், இதில் எத்தனை கதை ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு தெரியாது. சில சமயம் போடுவேன், சில சமயம் போட மாட்டேன். ஏன்னா கதை சில சமயம் நீளமாக இருக்கும். ரொம்ப நீளமாக இருந்தால் ஃபேஸ்புக்கில் போடுறதுல அர்த்தம் கிடையாது. ஏன்னா ஃபேஸ்புக்கில் படிக்கிறவங்களும் வந்து ஷார்ட்டாக இருந்தால் தான் படிப்பாங்க, அதனால ரொம்ப நீள கதையை போடுறது இல்லை. ஸோ இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். சரி, ஆக்சுவலாக இந்த சிறுகதைக்கு பிறகு உங்களோட இன்னொரு தொகுப்பு வந்து டாக்ஸி நம்பர் 1378, அதுவும் ஷார்ட் ஸ்டோரி கதை, அதான் சிறுகதைகள் தான். இப்போ இதில் ஒரு 19 கதைகள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சற்றேறக்குறைய ஒரு 17 கதைகள் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். மூணுமே வந்து நெஞ்சம் மறக்கவில்லை. சரி, ஆக்சுவலாக சிறுகதைகள் அப்படிங்கிறப்ப எந்த அடிப்படையில் உங்களை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு படைப்பு? ஏன்னா நீங்கள் ஒரு நாவலாசிரியராக இப்போ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கீங்க. இப்போ சிறுகதைகள் வந்து அடுத்த கட்ட நிகழ்ச்சி தான் நாவல். இப்போ நான் என்ன கேட்குறேன், சிறுகதைகளுக்குள்ளார யாரோ ஒருத்தங்க ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க, இப்படி இருக்கணும் கதைகள்ன்ட்டு. ஏன்னா ஒரு கட்டுரையை ஒரு நகைச்சுவையோட ஒரு கதை மாதிரி எழுதி அனுபவப்பட்டதுனால தான் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது. அப்போ சிறுகதைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சனாலிட்டி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? சந்தேகமே இல்லாமல் சுஜாதா தான். அப்படி வேர்டு அப்படியே கொஞ்சம் காஃபி குடிங்க, இனிமேல் நல்லா சுவாரஸ்யமாக பேசலாமே. ஏன்னா நான் சின்ன வயசில் தமிழில் படித்து வளர்ந்ததெல்லாம் நிறைய
சுஜாதா, ம் அஃப்கோர்ஸ் ஜெயகாந்தன், சிவசங்கரி எல்லாம் நிறைய பேரை படிச்சிருக்கேன். ஓகே. ஆனால் சுஜாதாவோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது அதுலேருந்து வெளில வரணும்னு நானும் ட்ரை பண்ணல, அதுக்காக அதையே ஃபாலோ பண்ணணும்னு ட்ரை பண்ணல. அது இயற்கையாகவே வந்துச்சு எனக்கு. ஓகே. அது மட்டும் இல்லை, நான் இங்கிலீஷில் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஹென்ரி, ஜெஃப்ரி ஆர்ச்சர், ஃப்ரெட்ரிக் ஃபாசட், சோமர்செட் மாம். இவங்கெல்லாம் ஒரு ஸ்கூல். இது இந்த ஓ ஹென்ரி ஸ்கூலுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கதையெல்லாம் தடாலடியாக எங்கேயோ ஆரம்பிக்கும், கிருன்னு மூவ் ஆகும், தடாலடியாக முடியும். இந்த ட்விஸ்ட் இந்த டெய்ல்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், சொல்லுங்க. ஆமாம், முடிவு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்விஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இதை பாப்புலரைஸ் பண்ணது வந்து, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பாப்புலரைஸ் பண்ணது வந்து சுஜாதா. ஓகே. அவரோட கதைகள் எல்லாத்துலேயுமே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து அவருடைய தொடக்கமும் சரி முடிவும் சரி, கதைக்குள்ள அந்த ஃப்ளோ இப்போ ரைட் அப் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பீட் பண்ண முடியல. ரெண்டாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு கடந்து யோசிக்கிற அளவுக்கும் கரண்ட்ல இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவரோட ரைட்டிங். வெரி ட்ரூ. அந்த பாதிப்பு வந்து நிறையவே இருக்கு என்கிட்ட. அது நிறைய பேர் படிச்சுட்டு உனக்கு சுஜாதா பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் பாராட்ட தான் கன்சிடர் பண்ண முடியுதுனால. ஏன்னா இல்லை நான் வந்து நான் எழுதும்போது அவரை மனசில் வச்சுக்கிட்டு அவர் எப்படி எழுதுவார் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறது. ஓகே. எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படி எழுதுறேன். நான் பார்த்தது இப்போது எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரி. இப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு அம்சம் இல்லையா, இந்த நிலக்கடலைன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் கூட அந்த கதையை போட்டிருக்கோம். அது வந்து அது எழுதும்போது அந்த கேரேஜில், அந்த ட்ரெயின் கேரேஜில் எப்படி கான்வர்சேஷன் நடந்திருக்கும் அதைத்தான் வச்சு எழுதினேன். இது எந்த ஆத்தர் எப்படி எழுதியிருப்பாங்கிறதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை. அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஓடுதுங்கிறது போது தானாக வருது. நிச்சயமா அது வர மெத்தட் வந்து சுஜாதாவோட ஸ்டைலில் வருதுங்கிறது வந்து நான் அதை வந்து ஒரு வரப்பிரசாதமாக எடுத்துக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அதே ஒரு தடை அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர். ஆனால் எனக்கு தடை இல்லை, அது எனக்கு ஒரு கௌரவம். என்ன நீங்கள் குறையா சொன்னால் கூட பரவாயில்லை. அது வந்து ஏன்னா அவருடைய அந்த மோட்டிவேஷனில் அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் தான் என்னை எழுத வச்சிருக்கின்றப்ப நான் பெருமைப்படுறேன். அப்படிங்கிறது உலகளாவிய எல்லா விதமான படைப்பாளர்களையும் ஏதோ ஒரு படைப்பாளி தன்னுடைய எழுத்தால் தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறார், அடுத்த கட்டத்துக்கு அவங்கள நகர்த்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இப்போ நம்ம சிறுகதைகள் பற்றி பேசணும். உங்களுடைய 3 சிறுகதை தொகுப்புகள், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் மாதிரி திருத்தப்பட்ட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் பின்னணியிலே, ஏன்னா நீங்கள் உரையாடல் நீங்கள் மாணவர்களுக்கும் உங்களுக்கு உரையாடல்ட்டு, அது ஆக்சுவலாக இது வந்து உரையாடல்ன்றப்ப திருத்தப்பட்ட தீர்ப்பு நாடகமா இது? ஆமாம், இது வந்து இது தமிழாக்கம். இது தமிழாக்கம், என்னோட ஒரிஜினல் கிடையாது. ஓகே. இது 1950களில் ஆங்கிரிமென் அப்படின்னு போட்டுருக்கல, 12 ஆங்கிரிமென் சொல்லிட்டு ரெஜினால் ரோஸ்ங்கிறவர் எழுதின ஒரு புக்கு. இதை வந்து ஆங்கிலத்தில் ஹென்ரி ஃபோண்டா ப்ரொடியூஸ் பண்ணி அவரும் ஆக்ட் பண்ணி 12 Angry Men ஒரு படமாக எடுத்து நிறைய அவார்ட்லாம் வாங்கிச்சிருந்தோம். ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் படம். இந்த படத்தை வந்து பல நிர்வாக கல்வி பள்ளிகளில் பயன்படுத்துகிறாங்க. ஓகே. இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க. இன்னைக்கு டாக்டர் ஆர் சிதம்பரம் நடராஜன் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசணும். அவருடைய சிறுகதைகள், அவருடைய எழுத்து, அவருடைய அடுத்த கட்ட விஷயங்களை பற்றி பேசும்பொழுது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசணும். காதல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இதை பற்றி இன்னொரு எபிசோடில் நிறைய பேசுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே நம்ம காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். சார், காஃபி முடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் பேசுவோம், ஓகேவா? ஒரு 10 வருஷத்துக்கு மேலே மார்க்கெட்டிங் துறையில் வேலையில் இருந்த ஒருத்தர் தான் ஒரு எழுத்தாளராக பரிணமிக்கிறார். அதுவும் அகாடமிக்கில் கொஞ்ச நாளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் தன்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்குறார். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். செகண்ட் எபிசோடில் மீட் பண்ணுறோம். டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்களை தான் சந்திக்கிறோம். ஒரு எபிசோடு முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்குள்ளே போய் உட்காந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். காஃபி வந்தது, பேசணும், முடித்தோம். அதுக்குள்ளே சரி ஓகே இன்னொரு இடத்துக்கு ஒரு முக்கியமான வேலையாச்சுட்டு கிளம்பி அவருடைய இடத்துக்கே நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த எபிசோட் முழுக்க அவருடைய இந்த ஜேர்னியினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து செகண்ட் ஆஃப் நம்ம பார்க்குறோம், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு போகலாம். என்ன சார், போயிடலாமா? பண்ணிடலாம். ரைட். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்த உடனே வேலைக்கு வர்றது மார்க்கெட்டிங் துறை தான் இல்லை? ஆமாம். எந்த வருஷம் என்ன வேலையில் இருந்தீங்க கொஞ்சம் அப்படி டீட்டெயிலாக சொல்லுங்களேன். 1984 குஜராத்தில் MBA முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் ஆவினில் வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே.
என்னோட முதல் வேலை வந்து கேட்டில் ஃபீட் மார்க்கெட்டிங். ம். வரும்போது பசங்கள்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க, என்னடா புண்ணாக்கு விற்க போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்ல மாடு மேய்க்க தான் லாக்கிட்டு பெரியவங்க அது சொல்ற அம்மா மாதிரி. சின்ன வயசுல திட்டிருக்காங்க, மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு. அதை சொல்லிட்டே இருப்பேன், மாடு மேய்க்கிற வேலை தான் நல்ல வேலை அப்படின்னு. ஆஹா. அது நல்ல அனுபவம் அது. ஏன்னா கிராமத்துக்கெல்லாம் நிறைய போய் வில்லேஜஸ்லாம் பார்த்ததுனால நிறைய அனுபவங்கள் அது. ஓகே. அதுவும் பின்னாடி இப்போ சமீப காலத்துல கதைகள் எழுதும்போது ம். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த மக்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட குணாதிசயங்கள்லாம் நல்லா புரிஞ்சதுனால அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஒரு 7 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு தென் ஐ ஷிஃப்டட் டு ப்ரைவேட் கம்பெனி. ம். அங்கே ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தென் ஐ வென்ட் பேக் டு அமுல். ம். அமுலில் இருந்துட்டு மொத்தமாக 15 வருஷம் ஒர்க் பண்ணேன். ம். ஒர்க் பண்ணிவிட்டு டீச்சிங்க்கு வந்துட்டேன். Okay. ஏன்னா சேல்ஸை விட டீச்சிங்கில் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைய இருந்துச்சு. இல்லை அது எப்படி அந்த 2 துறையில், ஒரு பக்கம் மார்க்கெட்டிங் சைடில், இன்னொரு பக்கம் டீச்சிங் லைனு, எப்படி இது சாத்தியப்பட்டது உங்களுக்கு? அப்போ வந்து நான் வந்து அமுல்லையே வந்து நான் ட்ரெயினராக இருந்தேன். ஓ. என்னை ட்ரெயினரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ம். ம். அதனால அந்த ட்ரைனிங் பண்ணேன். அங்கே நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது. அந்த Okay. ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு ம். ஃப்ரீயாக கிளாஸ் எடுப்பேன். ம். அந்த அனுபவங்கள்லாம் வந்து சொல்லிச்சு. என்னன்னாக்க வாழ்க்கையில் வந்து இதான் மீனிங்ஃபுல்லாக இருந்தது. 4 பேர் வந்து ம். புதுசாக ஏதாவது கற்றுக்கிறான் நம்ம மூலமாக ம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால் அவன் சிந்தனையில் ஒரு சின்ன ஒரு மாறுதலை கொண்டு வர முடியும். புரியுது. ம். அதை கொண்டு வர முடியுது அப்படிங்கும்போது அதில் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கிறோம் அப்படிங்கிறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சரி சரி. பட் இதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ம். அதனால இந்த லைனுக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மணிப்பாலில் அவங்களுக்கு விற்பனை துறையிலேயே ப்ரொஃபஸர் தேவையாக இருந்தாங்க. ஓகே. ஸோ அப்ளை பண்ணேன். அவங்களுக்கும் என்ன பிடிச்சது, எனக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்தது, அந்த இன்ஸ்டியூட் பிடிச்சிருந்தது. ம். அங்கேயே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே என்னோட டாக்டரேட்டை முடிச்சுட்டு ம். அங்கே ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். ம். அப்புறம் நடுவில் கொஞ்சம் வருஷம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ணேன். ம். அப்புறம் இவங்களே திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்க எங்களுக்கு தேவையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ திருப்பி வந்து அங்கேயே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேயே டைரக்டராகவும் இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டோம். சூப்பர் சூப்பர். முழுக்க முழுக்க இந்த இது அப்புறம் எழுத்துத்துறைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ முழுக்க உங்களுடைய சிறுகதைகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நான் ஒரு நாவல் மாதிரி தொடங்கியிருக்கீங்க. நாவலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாடக நூல் ஒன்று, ஆக்சுவலாக உரையாடல்கள் சம்பந்தமாகவே. இது ஆக்சுவலாக ஒரு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் இல்லையா? சரி, இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுடைய சிறுகதைகளுக்கு அடுத்த கட்டமாக இதை எழுதணும் அப்படிங்கிற இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது, மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது, அதுவும் உரையாடலாக, எது வந்து உங்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது? இந்த புக்கை எழுதுறதுக்கான இது வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நான் எழுதுறத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது. ஓகே. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இந்த 12 Angry Men படத்தை சொன்னேன் இல்லையா, இது நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி சரி சரி. என்னோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் மேனேஜர்ஸுக்கு, சிஇஓஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை தவிர சில வட இந்திய மாநிலங்களில் நான் போய் ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகம் இங்கிலீஷ் வராத சில இடங்கள்லாம் இருக்குது. அங்கே ட்ரெயின் பண்ணும்போது ஹிந்தியில் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. அப்போ இந்த படம் யூஸ் ஆகாது. ஆனால் இது வந்து ஹிந்தியில் ஒரு படமாக வந்துருந்தது. சரி. ஏக் ருக்கா ஹுவா ஃபைஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்க, ஒரு நிறுத்தப்பட்ட தீர்ப்பு. ஓ சரி சரி. அதுதான் அதோட டிரான்ஸ்லேஷன். சரிங்க. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துலேருந்து நான் கொடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அந்த ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ தான் தோணுச்சு, இது தமிழ்நாட்டில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுனாக்க அரசாங்க பள்ளிகளில் போய் நான் ஆங்கில படத்தை காமிச்சா அதிகம் புரியாது. ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வீட்டிலேயே கூட நம்ம சொந்தக்காரங்களே கூட இங்கிலீஷ் படம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாக்க சப்டைட்டில் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா நமக்கு கேட்குற கேள்வி. ஸோ ஏன்னா அவங்க அமெரிக்கன்ஸோட ஆக்சென்ட் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். புரியுது. அது நம்ம தாய்மொழி இல்லை இல்லையா? ஆமாம்மா. ஸோ இது நம்ம தாய்மொழியில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு முதல் கட்டமாக நான் யோசிச்சது என்னன்னு சொன்னால், இந்த புஸ்தகத்தை எப்படியாவது வரவழைச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே. அப்படிங்கிறது தான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போதே எனக்கு மனசில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், என்னைக்காவது யாரையாவது வச்சு இந்த புக்கையே வந்து ஒரு படமாக எடுக்கணும். இந்த படத்தை வந்து முடிஞ்சால் அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில்
அதே மாதிரி அரசு கல்வி, அரசு காலேஜ், கல்லூரிகளில் இங்கெல்லாம் போட்டு காமிச்சு ஒரு அரை நாள் ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரிஜினல் படம் வந்து ஹார்வர்ட்லாம் யூஸ் பண்ணுறது வந்து 70 வருஷம் ஆயிருக்கு. இன்றைக்கும் அவங்களோட டாப் டீச்சிங் மெத்தடில் இந்த படமும் ஒன்று உலக அளவில். அப்படின்னு இருக்கும்போது ஏன் நம்ம தமிழ் மாணவர்களுக்கு மட்டும் இந்த பெனிஃபிட் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது. ஏன்னா நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன். புரியுது. ஸோ நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இதை முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து யாராவது இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, டைரக்ட் பண்ணுறதுக்கு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். கிடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டெப் வந்து படமாக பண்ணுறது தான். நிச்சயமா அதுதான் இந்த புக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான. எனக்கு நாடகம் எழுதணுங்கிறதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரித்திர நாவல், சரித்திர நாடகத்துலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது மட்டும் எதுனாலும் சொன்னீங்கன்னாக்கா என்னோட அகாடமிக் பேக்ரவுண்ட்னால நான் இதை பண்ணேன். அதுதான் என்னோட உந்துதல். அதான் மாணவர்களுக்கு ஒரு உபயோகமா இருந்து வந்ததுனால நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. ரைட். ஒரு நாவல் ஆசிரியராக மீண்டும் ஒரு காதல் குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரைம் பின்னணியில, ஆக்சுவலாக கிரைம் சொல்ல முடியாது, லவ் சப்ஜெக்ட் தான் ஆக்சுவலாக, அதை கிரைமோட கலந்த ஒரு குற்றவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து கதையாக்கியிருக்கீங்க. ஒரு நாவலாசிரியராக எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்? அது எனக்கு எக்ஸாக்டாக அது எப்படின்னு சொல்ல தெரியல. சரி. இது எழுதணும்னு ஒரு ஐடியா வந்தது. ஓகே. அது ஒரு நாவல் எப்படி எழுதணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. சரி சரி சரி. நான் அதை பற்றி அதிகம் படித்ததும் இல்லை, அது படிக்கணும்னு தோணல அந்த சமயத்தில். ஓகே. சரி உட்காந்து எழுத ஆரம்பிக்கலாம் அப்படிங்கும்போது அது எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் சில கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிங்கிள் இன்சிடென்ட். ஆமாம், கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லது நிகழ்ச்சி, அதை வச்சு முடிச்சிடறோம். ஆரம்பம், கதை, ஒரு சிறுகதை எழுதுவது எப்படின்ட்டு சுஜாதா அவர்கள் கூட இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே வந்துருச்சாங்க. அது ஃபாஸ்ட், அது ரொம்ப ஃபாஸ்ட், அது ஒன்றும் அதிகம் கிடையாது. சரி சரி. ஆனால் ஒரு நாவல்ங்கும் போது நீங்கள் வந்து ஆரம்பம், டெவலப்மெண்ட், கிளைமேக்ஸ், ஓகே, தென் ஆன்டி கிளைமேக்ஸ், அவ்வளோதையும் பார்க்கணும். இதில் வந்து பல பாத்திரங்கள் வரும், பல நிகழ்ச்சிகள் வரும். ஓகே. ப்ளஸ் இந்த டைம்லைன், எந்த வருஷம்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னோட இந்த நாவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் ஒரு காதல் குற்றம் வந்து 1960s 70sலேருந்து ஆரம்பிக்குது. ஓ, அது சரி. ஆரம்பித்து 2015-16 வந்து முடியுது. ஓகே. அப்படிங்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறதையும் நமக்கு மனசில் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக வச்சுட்டு இருக்கணும். அந்த சமயத்தில் டெக்னாலஜி என்ன இருந்துச்சு, அந்த சமயத்தில் 1974 அவள் தன் செல்போனை எடுத்து பேசினாள் அப்படின்னா அபத்தமாக இருக்கும். கண்டிப்பாக அது ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் தான் பார்க்கலாமே தவிர. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். அந்த சமயத்தில் என்ன, அந்த சமயத்தில் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன படித்தாங்க, +2 படித்தாங்களா, பியூசி படித்தாங்களா, அது அந்த சமயத்தில் மக்கள் வந்து என்ன அதிகமாக படித்தாங்க. மிடில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் காத்தால மத்தியானம்லாம் சாயந்தரம் கிளாஸ்க்கு போயிட்டு ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு டைப் ரைட்டிங் போயிட்டு வருவாங்க. கண்டிப்பாக அது ஒரு பழக்கம் இருந்துச்சு அந்த சமயத்தில். ஆமாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், முக்கால்வாசி ஒன்று பிகாம் படிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்போம், எங்கேயாவது பேங்க்கில் கிளார்க்காக கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்போம். அந்த பழக்க வழக்கங்கள் அதெல்லாத்தையும் கவர் பண்ணணும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம திங்கிங் எப்படி இருந்தது. அப்போ வந்து அதிகம் பேர் MBA படிக்கலாம் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தான் வந்தது, அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக படிக்கும்போது MBA வந்து எடுத்தோடனே நீங்கள் MBA பண்ணியிருக்க மாட்டீங்களா அந்த காலகட்டத்தில்? நீங்கள் படிக்க இல்லை, MBA படிக்கிறதுங்கிறது வந்து நான் MA படிக்க போனதுக்கு அப்புறம் தோணின ஒரு ஐடியா, ஒரு எண்ணமா. ஏன்னா நான் MA படிக்க போகும்போது ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ஏதாவது ஒரு பேங்க்ல ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எல்லாருமே வந்து வங்கி தான் இல்லை, எல்லாருக்கும் மைண்ட் வந்து பேங்க் ஆஃபீஸ் எங்கேயாவது ஃபைனை படிக்க வச்சு ஒரு பேங்க்குக்கு அப்படிதான் பேங்க்ன்றது ஒரு சேஃபர் சைடு இதில். கரெக்ட். அந்த சமயத்தில் பெங்களூரை பற்றி எழுதுகிறோமோ, இல்லை திருச்சியை பற்றி எழுதுகிறோம், இல்லை அவங்க இந்த கதையில் வர இது அந்த இடம் பேர் ஹாசன் பக்கத்தில் ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருந்தது, அதெல்லாமும் நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ண வேண்டும். ஸோ ஒரு நாவல்னு எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ரிசர்ச் தேவையாக இருக்குது. கண்டிப்பாக. ஒரு சிறுகதையில் வந்து கற்பனைனால எது வேணால் ஓட்டிடலாம், ஆனால் நாவலில் வந்து அந்த மாதிரி ஓட்ட முடியாது. கொஞ்சம் ரியலிசம் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அப்படிங்கிறனால
அந்த ரிசர்ச் அனுபவம் நல்லா இருந்தது. ஓகே. ஒரு நாவல் ஆசிரியரா ஒரு வாசகனுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கிற தார்மீக கடமை இருக்கிறதா நீங்கள் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டே தரங்கிப்பேன். ஏன்னா ரிசர்ச் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா மேம்போக்காக பண்ணக்கூடிய ஒரு எழுத்து வாசகனுக்கு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது இல்லையா? மேம்போக்கா எதுவுமே சந்தோஷத்தை கொடுக்காது. அது சும்மா ஒரு ஜோக் சொல்றதுக்கு வேணா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமே தவிர, நீங்கள் சிறுகதைன்னு சொன்னால் கூட அதுலேயும் கொஞ்சமாவது ரியலிசம் இருக்கணும். ஒரேடியா உண்மை இல்லாத ஒரு விஷயத்த கற்பனைங்கிற பேரில் கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு கதையை மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களோ என்னவோ தெரியாது. லைக் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி. பட் திருப்பி திருப்பி நீங்கள் அதை சொன்னீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எதா இருந்தாலும் படிக்கும்போது அவங்க ரிலேட் பண்ணணும் அதுக்கு. சரி இல்லையா? அதில் அவங்களும் பங்கேற்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு வந்து அந்த ரியாலிட்டிங்கிறது, அந்த ரியலிசம் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாத்துக்குமே அது தேவை. பட் நாவலுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக தேவை. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாருக்குமே என்னென்னா, தன்னுடைய படைப்பு ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக ஒரு தமிழ் எழுத்தாளருடைய அதிகபட்ச ஆசைகளில் ஒன்று. இன்றைக்கி நிறைய புதிய எழுத்தாளர்களும் சரி, புத்தகம் எழுதக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய புத்தகம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் சேரணும் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, உங்களுடைய முதல் போக்கு இல்லையா, இந்த போஸ்ட் கூகுளிசம். இந்த போஸ்ட் கூகுளிசம் அப்படிங்கிற அந்த புத்தகமே முழுக்க முழுக்க கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆங்கிலத்தில் இல்லையா? ஸோ ஆங்கிலத்தில் நேரடியாக எழுதிய ஒரு எழுத்தாளராக அறியப்பட்ட நீங்கள் அப்படியே அங்கிருந்து விட்டுட்டு தமிழுக்கு வந்துட்டீங்க. ஸோ தமிழில் வந்ததுக்கு பிறகு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக ஆங்கிலத்தில் இன்னொரு புத்தகம் வந்த மாதிரி தெரியல எனக்கு. அப்படி ஏதாவது முயற்சிகள் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட உடனே எனக்கு தோணுது, ஏன் இந்த புக்கே நான் இங்கிலீஷில் பண்ணக்கூடாதா அப்படின்னு தோணுது. நல்லா இருக்காது, நம்ம கொஞ்சம் பண்ணலாம். இப்போதைக்கு தமிழில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஸ்டோரிஸ் கலெக்ஷன் வரத்துக்கு இருக்கு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாவல் வேற பைப்லைனில் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பம் இருக்கிற லெவலில் டிரான்ஸ்லேஷனை பற்றி நம்ம ரொம்ப அதிகம் வருத்திக்கவோ தேவையில்லை. அவசியம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படியா? டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துரும். இப்போ ஏஐ போயிட்டு இருக்கிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா படு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் வந்து உங்கள் தீமை சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு கதை எழுதி கொடுத்துரும். ரைட். ஸோ இன்னும் ஒரு 3-4-5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கதாசிரியர்களுக்கெல்லாம் வேலை இருக்காது. இல்லை, மொழிபெயர்ப்பாளர்களுக்கே வேலை இருக்காது. மொழிபெயர்ப்பாளருக்கு இப்போவே வேலை கிடையாது. அப்படிங்கிறீங்க? தேவையே இல்லை, நானே பண்ணிடுவேன் எல்லாத்தையும். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. கதையவே என்ன ஒரே ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து தமிழில் ஒரு கதையை எது சொன்னீங்கன்னா ஏஐக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நல்ல தமிழில் இருக்கணும். ஓகே, ஒரேடியா செந்தமிழில் இருக்க வேண்டாம், பட் ஓரளவுக்கு நல்ல தமிழில் இருக்கணும். ஆனால் இப்போ கான்வர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, பேச்சு நடை வந்து பேச்சு நடையாக இருக்கணும். நான் வந்து முனியப்ப கவுண்டரும் பெருமாள் சாமி கவுண்டரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து திருநெல்வேலி பாஷையில் எழுத முடியாது. கரெக்ட். அதே சமயம் அதை நான் செந்தமிழையும் எழுத முடியாது. ஆனால் இன்னி தேதியில் வந்து ஏஐக்கு வந்து இதை வந்து கவுண்டர் கொங்கு பாஷையில் எழுதணும் அப்படிங்கிற நாலேஜ் இன்னும் அவங்க அதை இது பண்ணல, இன்புட் பண்ணல. ஓகே. ஸோ அதனால இந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் ஏஐயால் மனுஷன் அளவுக்கு திருப்திகரமாக கதைகள் எழுத முடியாது. எஸ்பெஷலி இந்த கான்வர்சேஷன் வரல. இதுக்கு வந்து மனுஷன் இன்றைக்கும் தேவையாக தான் இருக்கு. பட் இதை வந்து ஓவர் கம் பண்ணுறது பாசிபிளி 5 வருஷமே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஏன்னா பண்ணிடுவாங்க, பண்ணிடுவாங்க. ஏன்னா அது புரிஞ்சுக்குது. நான் சில சமயம் சொல்லும்போது, சில சமயம் அதுகிட்ட படிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ஃபீட்பேக் கேட்கும்போது உங்க லாங்குவேஜ் வந்து ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவது. அப்ப நான் கிட்ட இல்லை இது பேச்சு நடை அப்படின்னு சொன்னா, ஓகே பேச்சு நடைன்னா அப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லிருக்கிறது சரிதான் அப்படின்னு ஒரு ரிலக்டன்ஸோட சொல்லுது. அது இன்னும் அது ஃபுல்லா அதை எம்பாய் பண்ணிக்கல. சரி சரி சரி. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அதுவும் வந்துடும். ஆனா அதான் இன்னும் ஒரு 5 வருஷம் வரல எழுத்தாளர்களுக்கு, கதாசிரியர்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. ஆங்கிலத்தில் டெஃபினட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாகவே காணப்படுவாங்க எழுத்தாளர்கள்லாம். ஆங்கில எழுத்துக்கள் வந்து ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து நம்ம தமிழில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தமிழில் கவித்தமிழ், இசைத்தமிழ் வேற, இயல் தமிழ் வேற, நாடகத்தமிழ் வேற. நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற தமிழுக்கும் எழுத்துல இருக்கிற தமிழுக்கும் நிறைய வித்தியாசம், எக்கச்சக்க வித்தியாசம். கண்டிப்பா வட்டார வழக்குன்னு இருக்கு இல்லையா? அப்போ
அதனால நமக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு, நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ண அதனால முடியும். நம்ம புக்கு நம்மளோட எழுத்து வந்து இன்னும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படலையே அப்படின்னு வருத்தப்படுற எழுத்தாளர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆங்கிலத்தில் நேரடி எழுதுனா உலகத்தில் பெரிய எல்லாருமே கவனிப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஏஐ வந்ததுக்கு பிறகு ஆங்கில படைப்புகளே காணாமல் போகும், அது ஏஐ எழுதிட்டு போயிடும் அப்படிங்கும்போது தமிழுக்கு தான் ஏஐக்கு இன்னும் பயிற்சி எடுக்கணும், ஏஐ இன்னும் தயாராகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆறுதலான ஒரு விஷயம். நிறைய முயற்சிகளும் அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் போட்டோம். நம்ம சிதம்பரம் நடராஜன் அவர்கள்ட்ட நிறைய பேசுவோம். சார், ஆக்சுவலாக இப்போ உங்களுடைய பார்வையில் இன்றைக்கி வாசகர்கள் வாசிப்பதற்கு இருக்கிறார்களா? என் கேள்வி தான். ஏன்னா எல்லாமே இணையம் வழியாக போயிடுச்சு, எல்லாமே வந்து ஆடியோ விஷுவல் அந்த மாதிரி மீடியாக்குள்ளே போனப்போ டெக்ஸ்ட்டை வந்து வாசிப்பதற்கு இன்று மக்கள் இருக்கிறார்களா? மக்கள் இருக்காங்க, ம் வாசிக்கிற பழக்கமும் இருக்கு. ம் ஆனால் முன்னெல்லாம் இப்போ நம்ம சின்ன வயசில் என்னன்னாக்கா நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. கரெக்ட். புக்கை விட்டிங்கனாக்கா அப்போ டிவி கூட கிடையாது. ம் எங்கள் பீரியட்லாம் ஆல் இண்டியா ரேடியோ தான். ஆமாம், கண்டிப்பாக. அதில் அதிகம் கிடையாது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒன்று நியூஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும், இல்லைன்னா வயலும் வாழ்வும் மாதிரி programs தான் இருக்கும். ஆமாம். அதாவது மியூசிக் அண்டு ஸ்போக்கன் வேர்ட்ஸுக்கு தான் அதிகம். அப்போ ஆமாம், 88-90% அது. மியூசிக்கலி பார்க்கும்போது 10%, அதில் வந்து 7% பார்த்தீங்கன்னா கர்நாடிக் எடுத்துக்கோ. போயிடும். 3 மட்டும் தான் வந்து திரை இசை சார்ந்து இருக்கும். இதுதான் வந்து நார்மல் ஃபார்மேட் ஆல் இந்தியா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க ரேடியோ. அதனால நமக்கு வந்து இதில் நிறைய பொழுது போச்சு. நம்மளை எப்படி பொழுதுபோக்குக்காக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், ஒன்று விளையாட போவோம், வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு படிச்சுட்டு இருப்போம். ஏகப்பட்ட புக்கு படிச்சிருக்கோம் அந்த வயசுல. அந்த அளவு இப்போ ஒரு படிக்கிற பைத்தியம்னே சொல்லுவாங்க, புத்தக பைத்தியம். ஆமாம்மா, புத்தக புழுனே சொல்லுவாங்க. அது வேற, இது இந்த பைத்தியம்னு சொல்லுவாங்க, பைத்தியம், புத்தக பைத்தியம். அந்த பைத்தியம் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. படிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் இப்போ வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதைன்னு எடுத்திங்கன்னா அது வந்து இப்போ வீடியோவாக வந்துடுது. வீடியோ பார்க்குறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் ஆடியோவாகவும் வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது ரெண்டாவது வாழ்க்கை பேசும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம், முன்னாடி வந்து நான் இப்போ மெட்ராஸில் இருக்கேன், எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை அப்படின்னு சொன்னாக்க தாதர் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிட்டு போய் சண்டே கிளம்பினேன் அப்படின்னு சொன்னால் மண்டே அங்கே போய் ரீச் ஆகிட்டு மண்டே ஆசுவாசப்படுத்திட்டு டியூஸ்டே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு டியூஸ்டே வென்ஸ்டே வேலையை முடிச்சுட்டு வென்ஸ்டே நைட்டோ இல்லை தேர்ஸ்டே மார்னிங்கோ ட்ரெயினை பிடிச்சி திருப்பி வந்து ஒரு வாரம் போயிடுது எனக்கு. ஆமாம், 1 வீக் போய்டும். இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், சண்டே ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி சேர்ந்துட்டு மண்டே வேலையை முடிச்சுட்டு மண்டே ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி திருப்பி வர அந்த 2 hours போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு பார்க்குற மாதிரி. இதனால என்ன ஆகுதுன்னா எல்லாமே நமக்கு வந்து பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, அதனால இப்போ நாமெல்லாம் வந்து அந்த சேஞ்சை உணர்ந்திருக்கோம். அப்படி இருந்தோம், இப்போ இப்படி இருக்கோங்கிறத உணர்றோம். பட் இப்போ வர ஜெனரேஷனுக்கு வந்து அந்த சேஞ்சுங்கிறதே தெரியாது. அவங்க வரதே இந்த இது கூட தான் வராங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து ஒரு நாவலை கொடுத்து இதை நீ படி அப்படின்னு சொன்னால் ஐன்ராண்ட் மாதிரி ஃபவுண்டன் ஹெட்டையோ இல்லை அட்லஸ் அகடையோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது டால்ஸ்டாயோட அண்ணா கரேனினா 2 வால்யூம் இருக்குங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா, ஐயோ இது என்ன பண்ணுறதுனா அப்படின்னு கேட்பான். புரியுது. அவ்வளோ பெரிய நாவலை படிக்கிறதுக்கு மக்களுக்கு பொறுமை கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், ஒரு தமிழில் கூட ஒரு நாவல் போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பப்ளிஷர் நிறைய இடத்துல நிறைய வருது இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 36 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாவலுக்கு. அதில் சில கதாசிரியர்களுக்கு வந்து கோவம், அது என்ன நீ என்ன சொல்றது, என்னோட இதை வந்து 35,000 இல்லை, இது வாசகர்களுக்கு அதுக்கு மேல படிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. 35,000 அப்படிங்கிறத ஒரு லிமிட்டா வந்து இத்தனை வார்த்தைகள் தான் படிக்க முடியும் அப்படின்னா, ஆமா, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறாங்க. அவ்வளவுதான், முடியல. ஸோ எக்ஸாஸ்ட் ஆயிடுது. அதுக்குள்ள சொல்ல முடியல அப்படின்னு சொல்லத வேண்டாம். அந்த பழங்காலத்து இவ்வளவு பெரிய நாவல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிற இந்த பொன்னியின் செல்வன் அதெல்லாம் போயிடுச்சு. ஓகே, அதுக்கு நேரம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. வாழ்க்கை முறை மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்மளே பாருங்களேன், ஒரு காலத்துல வந்து நீங்க வீடியோ கேமரா வச்சு எடுத்து அது 1008 எடிட்டிங்லாம் பண்ணிட்டு, இப்போ என்ன பண்றீங்க, நீங்க பாக்கெட்ல மொபைல்ல பண்ணிட்டு இப்போ நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு வீடியோவே ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி தான் எல்லாமே ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடு ஜாஸ்தியாக மக்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற அந்த ப்ரொபென்சிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே போகும். சிறப்பு. இப்போ இவ்வளோ தெளிவான பார்வையில் இருக்கீங்க. ரிட்டையர்ட் ஆகி ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகிட்டுருக்கு.
அதுக்காக நிமிர்ந்து உட்காராதீங்க. சொல்லுங்க, நீங்கள் ரிட்டையர்ட் அதுதான். சொல்லணும். நாங்களாம் ஓய்வு ஆயிட்டு இல்லை, இங்கே தான் இப்போ வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. இத்தனை இப்போ ஒரு 5 ஆண்டுகளாக நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அங்கீகாரங்கள், என்ன மாதிரியான ரெகக்னைசேஷன்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? உங்களுடைய இந்த பாருங்களேன், எனக்கு டேபிளில் பார்க்கும்போது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-6 புத்தகம் ஆயிடுச்சு. 6 புத்தகம், அதில் 1 ஆங்கிலம், 5 புத்தகம் ஆயிடுச்சு. இன்னொரு பைப்லைனில் ஒரு 4 புக் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ சட்ட இருக்கிற ஒரு 10 புத்தகம் கிட்ட வந்துட்டீங்க. இந்த 5 ஆண்டுகளில் ஒரு 10 புத்தகங்கள் வந்தப்போ சிதம்பரம் நடராஜனுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இந்த எழுத்து உலகத்திற்கு, அவருடைய வாசகர் தளத்தில் அல்லது அமைப்புகள் சார்ந்து? அங்கீகாரம்னு எனக்கு இன்னும் பெருசாக தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு போட்டியில் ஒரு ப்ரைஸ் கிடைச்சதுங்கிறது ஒன்று தான் ஒரு அங்கீகாரம். சிறப்பு. அப்புறம் சில மேகசினில் என்னோட ஸ்டோரிஸ்லாம் போடுறாங்கங்கிறது ஒரு அங்கீகாரம். அவ்வளோதானே தவிர மக்கள் நம்ம கதையை படிச்சுட்டு ஒரு ஸ்மைல் பண்ணால் போரும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதுறோம். ஏன்னா இதில் உங்களுக்கு பெருசாக புகழ் வந்துட போகிறதில்ல. புகழ்னு சொன்னீங்கன்னா அந்த ஈரா போயிடுச்சு. ஐ மீன் லாசா ராமாமிர்தம், டி ஜானகிராமன், கல்கி, சுஜாதா, எங்கள் அப்பாவே அந்த பீரியடில் எழுதினவர், அவருக்கு நிறைய அங்கீகாரம்லாம் இருந்திருக்கு. சிவசங்கரி, இந்துமதி, அவங்களாம் அந்த ஒரு அங்கீகாரம் பெற்ற அந்த லெவலுங்கிறது இனிமேலாம் இருக்கும். இந்த சாகித்ய அகாடமியோ அதெல்லாம் இனிமே ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் கூட ஏதோ சில இதெல்லாம் இருக்கு, அமைப்புகள் இருக்கு, நிறைய அரசு விருதுகள்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் எவ்வளோ பேர் அதெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஏன்னா நிறைய முன்ன ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மி. ரைட். ஏன்னு கேட்டிங்கன்னா கையால் எழுதணும் உட்காந்து, அதை திருத்தி எழுதுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான வேலை. பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா எழுதுறத பார்த்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதுவார். சொல்லுங்களேன். அப்பா பேர் மானா ராமசாமி. அவருக்கு இப்போ 99 வயசு ஆகுது. அவர் நிறைய தமிழ் புக்ஸ் எழுதியிருக்காரு. எத்தனை கவுண்ட் தெரியாது. சரி, ஓகே. ராமசாமி. திருவாழத்தான்ங்கிற புனைப்பெயர்ல அவர் குழந்தைகளுக்காகவும் நகைச்சுவை கதைகளும் எழுதியிருக்காரு. அவர் கணையாழி எல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. கணையாழியில் அவர் எழுதின ஒரு என்மே மாதா அப்படின்னு ஒரு கதை, என்மை மாதான்னு துவங்குற ஒரு ஸ்லோகம் திவசம் அன்னைக்கு சொல்லுவாங்க. சரிங்க. அந்த என்மை மாதாங்கிற அந்த இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்லோகம். ஓகே. அதை பற்றி அந்த மந்திரம், அது நாட் ஸ்லோகம், மந்திரம் அது அந்த மந்திரத்தை சொல்றதை பற்றின ஒரு இது. அந்த மந்திரம் ஏன் சொல்ல மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இப்போ அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. கணையாழியில் 1980 எழுதினாரு. கிட்டத்தட்ட ஒரு 83-84 வரல ரெகுலரா கான்ட்ரவர்சிலே போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் திட்டிலாம் எழுதியிருக்காங்க. அப்ப அந்த பேர்ல திருவாழத்தான் தான் இல்ல, இது மானா ராமசாமி சீரியஸ் கதைலாம். அப்பா மானா ராமசாமி. அப்படியா? சரி சரி சரி. இது ரொம்ப சீரியஸான. ஆமாமா. இது நம்ம இவரு கூட தீபன் ராதாகிருஷ்ணன் கூட அந்த கதையை அமிச்சா அவர் படிச்சுட்டு ரொம்ப அது ரொம்ப ரெவல்யூஷனரி கதை அது. ஓகே. அந்த பீரியட் 80s பெரிய விஷயம். அது நிறைய பேருக்கு அந்த ஒரு லைன் ஆஃப் திங்கிங் பிடிக்கல. ஓகே. அதனால ரொம்ப திட்டிலாம், இப்பெல்லாம் ட்ரோல்னு சொல்றோம் இல்லையா, ட்ரோல் பண்ற அந்த மாதிரி நிறைய திட்டிலாம். இவர் பொறுமையா ரிப்ளை பண்ண, இல்ல அந்த அர்த்தத்தை நான் சொல்லலை, நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னு சொல்லி கடைசியில் அவர் அசோகமித்ரன் தான் கணையாழிக்கு எடிட்டராக இருந்தார். ஓகே. அவரு குறுக்க நீங்கள் திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கவே இல்லை, அதனால இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணார். ஓகே. அந்த ஒரு கதை அப்பாவோட கதை ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக ஆனதுனால அவர் கொஞ்சம் ஃபேமஸ். ஓகே. திருப்பூர் கிருஷ்ணன்லாம் ரொம்ப அதனால அவர் மேலே மரியாதை. அவர் நாவல்ஸ்லாம் எழுதியிருக்காரு, நிறைய பரிசுலாம் நிறைய. அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் தான் உங்களை இன்னொரு பக்கத்துல தள்ளி இருக்கலாம். அது ஜீன்ல இருக்கும், இருக்கலாம். ஆனா அப்பா எழுதுற விதம் வேற, நான் எழுதுற விதம் வேற. சூப்பர் சூப்பர். அது அப்பாவோட ஸ்டைல் எனக்கு வரல. அது ஏன்னு தெரியல. மேபி இனிமே அதிகமா இனிமே வருமானு தெரியல, வந்தாலும் வரலாம். ஆனா அப்பா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸும் பண்ணியிருக்காரு. ஓ கிரேட். இதில் சாகித்ய அகாடமியில் அவருக்கு இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக சில அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் இப்போ கடைசியாக எழுதின டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வயசாகிடுச்சு அப்பாவுக்கு, சோமர்செட் மாமோட ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரி ஷார்ட் ஸ்டோரி. அது கொஞ்சம் பெருசு. ஷார்ட் ஸ்டோரின்னு சொன்னாலும் கொஞ்சம் பெரிய குறுநாவல் மாதிரி வரும். ஆனால் குறுநாவல்னு சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு இடைப்பட்ட நாவலுக்கும் சிறுகதைக்கும் நடுவில் அதை ஒரு சின்ன ஒரு புக்காவே போட்டிருக்காரு, மழைதாரை அப்படின்னு சொல்லி. மழைதாரைன்னு சொல்லிட்டு அருமையான கதை அது.
அதை படிச்சிங்கன்னா தெரியும். அதில் தான் அவர் வந்து இந்த புக்கை நான் இந்த திருத்தப்பட்ட தீர்ப்பை நான் அவருக்கு கொடுத்தம்போது அவர் சொன்னார், டேய் நான் எழுதின பாரு, அதை நீ படி, அதில் நான் முன்னுரை எழுதியிருக்கேன் படி அப்படின்னு. அவர் எழுதியிருந்த அந்த முன்னுரையில் படிக்கும்போது தான் நான் என்னெல்லாம் அனுபவப்பட்டேனோ அதெல்லாம் அவர் முன்னாடி கவர் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவன் இங்கிலீஷ்காரன் எப்படி பேசினா, அவன் கல்ச்சர் என்ன, அதனால அவனோட அக்சென்ட், அவனோட டயலெக்ட்லாம் எப்படி இருக்கும், அவனோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் எப்படி இருக்கும், அதை நம்ம தமிழ் எழுத முடியாது. கண்டிப்பா. அவன் நையாண்டி வேற மாதிரி இருக்கும், நம்ம நையாண்டி வேற மாதிரி இருக்கும். அவன் கோவத்தில் சில கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம், நம்ம தமிழ் எழுதணும் ரொம்ப விரசமாயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் மாற்றி எழுத வேண்டியிருக்கு. ஆனால் அந்த கோர் கண்டென்ட் என்னவோ, அந்த சுவை என்னவோ அதை விட்டுறக்கூடாது. கண்டிப்பா, அது நிச்சயம் தேவையில்லை. அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து எங்க அப்பா அந்த முன்னுரையில் எழுதியிருக்காரு அப்படின்னு படிக்கும்போது தேவையில்லை, நம்ம அப்போ சரியான லைன்ல தான் ஒரு மொழிபெயர்ப்பாளருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. அவன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அது நான் இதில் கூட ஃபேஸ்புக்கில் கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். எத்தனை பேர் படித்தாங்கன்னு தெரியாது, பட் அது ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் மாதிரி அந்த இன்ட்ரோடக்ஷன் அப்பா சிறப்பு, ரொம்ப அருமையா. அதாவது அப்பாவை பற்றி நீங்கள் பேசுனது எனக்கு பெருமையாக இருக்குது. யாராவது அவருடைய கதைகள் சார்ந்து, கணையாழி சார்ந்த அந்த படைப்பு சார்ந்தெல்லாம் தேடணும் அப்படின்னா மானா ராமசாமி அப்படிங்கிற அவருடைய பெயர். திருவாழத்தான் அப்படின்ற பேரில் வந்து அவர் வந்து நிறைய படைப்புகள் வந்து தமிழ் எழுத்துலகுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதும், அவருடைய மகன் தான் டாக்டர் சிதம்பரம் நடராஜன் என்பதும் இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இப்போ புக் ஃபேர் வரப்போகுது சார், ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ இந்த புத்தக கண்காட்சியில் உங்களுடைய புத்தகங்கள் வாசகர்களுக்கு செல்வதற்கான வழி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணல, இவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பதிப்பகத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னாங்க, அவங்கள்ட்ட இனிமேல் தான் பேசணும். நிச்சயமா நல்லா இருக்கும், வந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? புத்தக கண்காட்சிகள் நீங்கள் போனீங்கன்னா டாக்டர் சிதம்பரம் நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகம் எந்த ஸ்டாலில் இருக்குது, அநேகமாக அவருடைய ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் சந்தேகங்கள் கேட்கும்போது அந்த புத்தகம் வாங்கி வாசிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. திருத்தப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறதும், அதே போல் டாக்ஸி நம்பர் 1378 அப்படிங்கிறதும், அதே மாதிரி மீண்டும் ஒரு காதல் குற்றம் அப்படிங்கிற ஒரு நாவல், அப்புறம் நெஞ்சம் மறக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, அப்புறம் அவருடைய இன்னொரு தொகுப்பு வெரி பிகினிங்கில் வந்தது அக்ஷதை செல்வி அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு. இதை கடந்த ஒரு ஆங்கில நூல், அது வந்து போஸ்ட் கூகுளிசம் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பு. இதெல்லாம் வந்து அவருடைய படைப்புகளாக இருக்குது. இந்த படைப்புகள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய எழுத்து மட்டுமில்லை, அவருடைய அனுபவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எழுத்தை வந்து நம்ம சக மனிதர்களுக்கு வந்து பரிமாறிக்கிறதுக்கு தானே நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வில் நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். உங்களுடைய எதிர்காலத்தில் விருதுகள் அல்ல, நல்ல அருமையான படைப்புகளை கொடுங்க, ஆழமான சிந்தனைகளை இன்றைய தலைமுறைக்கு சொல்லுங்கள். நீங்கள் கனவு கண்ட மாதிரி திருத்தப்பட்ட தீர்ப்பு இருந்தாலும் சரி, இது திருத்தப்படாத தீர்ப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சினிமா நோக்கி உங்களுடைய பயணம் தொடரட்டும். எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த பிரபலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.